எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் சுமதி நாதாஷ்டகம் இதுவரை வாசித்து அளித்த சகோதரிகள் இருவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது பல இலக்கணங்களை கொண்டுள்ள ஒரு ப்ராவர்ப் அப்படின்னு தான் வெளிநாட்டில் சொல்கிறாங்க. காரண காரியம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதை இந்த காரண காரியம் இதனுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டால் உலகத்தையே வென்றுவிடலாம் அப்படிங்கிறது தான் அறிவியலும் கூறுகிறது, ஆன்மீகமுமே கூறுகிறது. இந்த காரண காரிய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள ஒவ்வொருவரும் முயல வேண்டும் அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளோ மெய்ஞானியர்களோ நம்மை தூண்டுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமுமே இங்கு நிகழ்வதில்லை. முன்னமே காரணம் தெரியவில்லை என்றாலும் அச்செயலை ஆற்றிய பின் வெளிப்படவே செய்யும் அதற்கான காரணம். அலாரம் நம்ம வச்சு காலையில் பாட்டு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அலாரம் அடிச்சுன்னா நம்ம எழுந்துட போகிறோம். அப்போ இதில் ரீசன் அலாரம், எழுவது எஃபெக்ட் நாம் எழுந்துக்கிறது தான். அதுமாரி கரண்ட்டு இருந்து சுவிட்சு போட்டால் லைட் எரியும் இல்லைங்களா? அப்போ கரண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம், அதுதான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிட்சுங்கிறது துணை காரணம், நிமித்த காரணம் அது. அப்போ லைட் எரியுது நமக்கு. நாம் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அங்கே லைட் எரியுதுன்னு வச்சுங்க, அங்கே யாரோ முன்னாடியே சுவிட்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் உணர்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு காரியத்துக்கு முன்னாடியும் காரணத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். சில நேரங்களில் பின்னாடியும் பெரும்பாலும் பின்னாடி நம்ம கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா விளைவு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு என்ன. ஆனால் விளைவு வந்ததுக்கு அப்புறமும் காரணம் தெரியல, முன்னாடியும் அந்த காரணம் அறிந்து செயலாற்ற தெரியவில்லை என்றால் நாம் வாழ்வதற்கு அருகதை இல்லை என்று தான் ஆன்மீகமும் அறிவியலுமே தெரிவிக்கிறது. ஆன்மீகத்தை விட அறிவியல் நம்மளை வச்சு பணம் சம்பாதிச்சிடும், வேறு உண்மை கிடையாது. அதனால் இதை ரிவர்ஸில் போயும் காரியத்தின் அடையாளத்தை கண்ட பின் காரணத்தை கற்பிக்கிறோம். அதையாவது நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு நாம் கண்டிப்பாக ஒரு அறிவாளியாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். இதனால தான் இப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரணத்தினால இந்த காரியம் நடக்கும் என்பது முன்மையுமே தெரிந்தால் காரணத்திற்கான காரியத்தை நாம் நிறைவேற்றாமலும் இருக்கலாம் இல்லையா? அதற்கான முயற்சியே ஞானத்தின் வளர்ச்சி நிலை. சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் சம்பாதிக்கவில்லை என்றால் வீட்டில் வறுமையே. கடைசி காலத்துக்கு காசு வேணும் அப்படின்னா இளமையிலே சேமிக்கணும். அதேபோல் இயற்கையில் ஒரு மரத்தின் மீது இடி விழுந்தால் என்னவாகும்? அந்த பச்சை மரம் விறகு போல் எரிந்து சாம்பல் ஆகிவிடும். அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த காரணமும் காரியத்தையும் நாம் கண்ணால் தான் பார்க்கலாம், அது கண்ட்ரோல்லையே இல்லை. ஆனால் சில காரியங்கள் நம்ம கட்டுப்பாட்டிலையும் உள்ளன, செயலாற்றாமல் விட்டுவிடலாம். இப்போ உயரமான ஒரு டவரில் ஏறுறோம், உயரமான ஒரு கட்டடத்தில் நாம் இருக்கிறோம்னா கீழே விழுந்தால் என்ன ஆகும்? அதை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. கை கால் உடையும், இல்லைன்னா நம்ம செத்து போவோம். இது தெரியாதா என்ன? ஆக இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு காரணம். ஆபத்தான காரணம் விபத்தில் தான் முடியும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். இது முன்கூட்டியே நாம் அறிந்துள்ளோம். செயல்பட்டுத்தான் அந்த காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோல் காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறோம், ஒரு சுவத்திரை கொண்டு போய் மோதினோம்னா என்ன ஆகும்? காரும் நொறுங்கி போகும், நம்ம எலும்பும் நொறுங்கி போகும். ஆக காரணம் தெரிந்தும் செயலாற்றுகிறோம். அதற்கு காரணம் நம்முடைய தீய உணவுகள் மேல் எழுப்புவதால், நிதானம் இழப்பதால், தெரிந்தே கோபத்திலோ திமிரிலோ செயல்படுகிறோம். கொலை பண்ணிட்டு சிறைப்படுவோம், கஷ்டப்படுவோம். இது மாதிரி தான் பலரும் காரணம் தெரிந்தும் செயலாற்றுகிறார்கள், காரணம் தெரியாமலும் செயலாற்றுகிறார்கள். இது இரண்டுக்கும் இடையில் அந்த தீய உணர்வுகள் இடையே நம்மை ஆட்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் சொல்லுகிறது. இப்போ இருக்கக்கூடிய பிஹேவியரல் சயின்ஸ் அதான் சொல்லுது. நம்ம உளவியல் போய் படித்தாலும் அதான் சொல்லுது. அறிவியலில் நன்றாகவே தெரிந்து கொண்டு நமக்கான காரண காரியங்களை அளிக்கிறார்கள். இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதுபோல் எப்போதும் நிதானமாக இருக்க பழகுவோம்.
இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் உள்ள காரண காரியங்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த கர்மா அப்படி நடக்குது, விதி இப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட நாம் யூகிக்க முடியும். கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நமக்கு அறிவு வளர்ச்சி தான் வேணும் அப்படிங்கிறது தான் ஞானத்தின் படிநிலையாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். இதுபோல் ஐம்புலனுக்கு தெரியும் ஸ்தூலமான காரண காரியங்கள் நம்மை போன்ற பாமர அறிவுக்கு எட்டுகின்றன. ஆனால் இயற்கையில் உள்ள சூட்சுமமான காரண காரியங்கள் உடன் நமக்கு தெரிவதில்லை. இதை அறிந்தவர்கள்தான் விஞ்ஞானியர். அதை சற்று கூடுதலாக அற வழியில் சிந்திப்பவர்கள் ஆன்மீக ஞானியர். அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதில் பல கருத்துகள் உள்ளே போகின்றன. அப்போ தான் நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகும். முதல்ல விஞ்ஞானத்தை தான் நம்ம நம்புவோம். அது வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. அது எந்த அளவுக்கு உபயோகிக்கணுமோ அது நமக்கு தெரியாது. கிராஸ் த பார்டர் தான் ஆல்வேஸ். அதனால் நாம் ஆன்மீகத்தில் இருந்தோம்னா நீங்கள் எவ்வளோ தான் கிராஸ் பண்ணுங்களேன், கண்டிப்பாக உனக்கு விடுதலை தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற தியரி நமக்கு சொல்லக்கூடிய இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட். விஞ்ஞானியர் இயற்கையின் சூட்சுமங்களில் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை அறிந்து பல காரண காரியங்களை நமக்கு விதிகளாக, தியரியாக, பிரின்சிபலாக அளித்துள்ளார்கள். அதுபோல இயற்கை சூட்சுமங்களுக்கு ஒளிந்திருக்கும் ரகசியங்களை அறிந்து பல காரணங்களுக்கான காரியங்களை அறிந்தபின் நாம் செய்தோ செய்யாமலோ வாழும் கலையை நமக்கு அளித்து சென்றுள்ளார்களே, அவர்களே மெய்ஞானியர்கள். இப்போ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இருக்குது, பாயில்ஸ் லா இருக்குது, ஃபாரடேஸ் பிரின்சிபல் இருக்குது, டார்வின் அட்டாமிக் தியரி இருக்குது. எல்லாமே நமக்கு உதவுபவை தான். அதன் அடிப்படையிலே நாம் பல கருவிகளை கண்டுபிடித்து அன்றாட பணி சுமைகளை குறைத்து சுலபமாக வாழ்கிறோம். அதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை. வேண்டான்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு உபயோகிக்க வேண்டும் அந்த ஏரியா தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் நாளா வட்டத்தில் அவை நமக்கு பெரும் சுமையாகவும் உள்ளன. சந்தோஷத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட சில கருவிகள் பலவித சங்கடத்தையும் நமக்கு அளித்து விடுகின்றன இல்லையா? அது கூட நம்ம ஒன்று நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்கும். அந்த லிமிட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அந்த கருவி. ஏனென்றால் அந்த காரண காரியத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் அவர்களுக்கு முன்னமே தெரிவதில்லை. அது விஞ்ஞானிக்கு கூட சில பேருக்கு தெரியல. அதனால் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ ஆல்ஃப்ரட் நோபல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நிலக்கரி சுரங்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் நிலக்கரி வெட்டி எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பலருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது. திடீர்னு வெட்டிகிட்டு இருக்கும்போது அது சுரங்கப்பாதைக்கு வர்ற வழியிலேயே சரிஞ்சு விழுந்துடும் நிறையா. அதில் நிறையா பேர் வெளியில் வர முடியாமல் மூச்சு திணறி இருப்பாங்க. அவங்க வெளியேற்றத்துக்குள்ளே ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்து கூட போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு சங்கடப்படுறாரு. இதை எப்போ சரி பண்ணலாம்? நம்ம போய் வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுவே தானாகவே வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக அள்ளிட்டு வரலாமே அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ தான் டைனமைட் அப்படின்னு ஒரு வெடி மருந்து அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த டைனமைட்டை வைத்து சுரங்கத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரியை டன்னாக அப்படியே உடச்சி எடுக்கிறாரு. அப்புறம் சீக்கிரமே எல்லாரும் போய் அதை வெளியேற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு அங்கே இருக்கிற முதலாளியோ மற்றவங்களோ நல்ல பதவி ஒரு கொடுக்குறாங்க. அந்த டைனமைட்டை வியாபாரம் பண்ணுறார். பல இடங்களுக்கு நல்ல விலைக்கு போகுது. அதை பலரும் வாங்குகிறார்கள். ஓகோன்னு ஓடி பெரிய பணக்காரன் ஆகிட்டார். ஆனால் இவ்வளவும் கஷ்டப்பட்டு அந்த டைனமைட்டை கண்டுபிடிச்சி பெரிய வசதியான அந்த ஆல்ஃப்ரட் நோபல் ஒரு நாள் போய் ரூமில் உட்காந்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, ரயில் பாலத்தில் வச்சு ரயிலை கவிழ்த்து விட்டார்கள் சில சதிகாரர்கள். ஒரு எதிரியை பழிவாங்க பல மனித உயிர்களை அழிக்க துணிந்தார்கள். பல கட்டிடங்களை வெடிவைத்து தகர்த்து பலரையும் அழித்தார்கள் அதே நாசக்காரர்கள். அதை பார்த்து ஆல்ஃப்ரட் நோபல் கலங்கி போனார். என்னடா இப்படி ஒரு விஷயத்துக்காக நம்ம கண்டுபிடிக்கலையே, ஆனால் மனுஷன் எப்படியே யூஸ் பண்ணுறானே அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அவருக்கு ஒரு அறிவியல் அப்படிங்கிற அந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை இருக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடிச்சோன்னு சந்தோஷப்பட்டார். ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப சங்கடப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எத்திக்கலை அவர் பார்க்கல. இதனால் பின்விளைவு என்ன வரும்னு யோசிக்கலை அன்னைக்கு செய்யும்போது. ஆக அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. காரணம் அதில் சூட்சமாக ஒளிந்திருக்கும் ரகசியத்தை அவர் அறியவில்லை என்பதே உண்மை. ஓரிருவரை பாதுகாக்க கண்டுபிடித்த வெடிமருந்து பலரையும் பலி கொடுக்க துவங்கியதை எண்ணி கடைசி காலத்திலே தனி அறையில் சோகமாக அமர்ந்து கண்ணீர் விட்டார் என்று தான் அவர் கதை சொல்லுகிறது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த ட்ரஸ்ட்டை யாரெல்லாம் சயின்டிஃபிக்காக அறவழியில் யார் யோசித்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிலே வழங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நோபல் பரிசு அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தார். அந்த நோபல் அந்த ரிவார்டு அவார்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தது ஆல்ஃப்ரட் நோபல் தன்னிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பரிகாரமாக எல்லாருக்கும் செய்கிறதுக்காக கொடுத்தது தான். ஆனால் இன்றைக்கும் உடச்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கான் எல்லாத்தையும்.
தேவையில்லாத நாச வேலைகளில். ஆனால் அந்த டைனமைட்டை டோட்டலாக வித்ட்ரா பண்ணவே முடியலை. அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நன்மைக்கும் பயன்படுகிறது, அழிவுக்கும் பயன்படுகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே சமயம் பல மெய்ஞானியர் இயற்கையில் ஒளிந்துள்ள அறரகசியங்களை அறிந்து புரிந்து அது செவ்வனே பயன்படுத்தி தங்கள் வாழ்வை வெற்றி கண்டபோது அதை பிறருக்கும் நெறியாக வழங்கி சென்றுள்ளார்கள். ஆனால் நாம் விஞ்ஞானியர் கூற்றும் மதிக்கும் அளவிற்கு மெய்ஞானியர் கூற்றை முழுவதுமாக ஏற்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு விஞ்ஞானம் தெரியலன்னு நினைக்கிறோம். ஆன்மீகமே ஒரு அறிவியல் தான். ஏன்னு சொன்னால் பின்விளைவு என்ன வரும்னு யோசித்ததுனால நமக்கு வேலை சுமைகளை குறைத்து கொடுக்கல அவங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த அளவுக்கு நீ வேலையை குறைச்சி சாப்பாடை குறைக்கணும் அப்படிங்கிறது சொன்னாங்க, வேலையை நீ குறைக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ரிவர்ஸாக இருக்கு. ஆனால் இப்போ விஞ்ஞானம் மாற்றி சிந்தித்து நமக்கு வேண்டிய பணத்தை நம்ம உழைக்கவும் வைக்கிது, காசை நம்மள்கிட்டேருந்து வாங்கி கொண்டு இருக்கிறது. நம்ம உழைத்து சேகரித்த அந்த பணம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ நம்ம டேஸ் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, அறிவியல் கண்டுபிடிப்பில் காசை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மேலே மேலே சம்பாதிக்கிறாங்க. எதுக்குன்னா செலவுக்கு பத்தலைன்னு சம்பாதிக்கிறான், சேமிக்கணும்னு ரொம்ப பேர் சம்பாதிக்கிறதே இல்லை. ஆக இந்த விஞ்ஞானியர் கூற்றை மதிக்கும் அளவிற்கு மெய்ஞானியர் கூற்றை முழுவதுமாக ஏற்பதில்லை வருமே இந்த காலத்தில். சரி, காரண காரிய ரகசியங்களுக்குள் சில விஷயங்களை நாம் பார்ப்போமே. ஏன்னா இவ்வளோ நேரம் மெய்ஞானம் விஞ்ஞானம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேயும் ஒரு காரண காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அனுபவசாலிகளின் சில அவர்களுடைய சரித்திரத்தை பார்த்தா நாம் தெரிந்து கொள்ளலாம். விடிஞ்சால் கிறிஸ்மஸ், மனைவி குழந்தைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் கையில் காசே இல்லை, அதனால் எதுவுமே வாங்க முடியல. ஒருத்தனுக்கு சங்கடப்பட்டு சாக முடிவு எடுக்கிறான். ஏன்னு சொன்னால் அவன் பல வியாபாரங்கள் செய்கிறான், அதில் தோற்று போகிறான், கடன் சுமையாகிறது, அந்த கடனுக்காக திருக்கக்கூடிய சொத்தெல்லாம் கொடுத்துட்றான், கடைசியில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசில் அழுத்தம் அதிகமாகி, என்னடா கிறிஸ்மஸ் அன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கூட ஒரு கேக்கு கூட வாங்கி வெட்ட முடியல, புது ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி சோகப்பட்டு, சரி நம்ம இன்றைக்கி செத்தே போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்று பாலத்தின் மீது நிற்கிறான். அப்போ வானுலகத்தில் உள்ள தேவதை இன்னொரு தேவதை கிட்ட சொல்லுது, இவ்வளவு நல்ல மனிதன் ஏன் சாகணும், ஒருத்தருக்கும் இந்த இடைஞ்சலும் பண்ணாதவன் இவன் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டுகிட்டு இருந்த இன்னொரு தேவதை கீழே இறங்கி அவன்கிட்ட கேட்குது, ஏன்பா வாழ்க்கை என்றால் வாழணும்ப்பா, ஏன் சாகிற அப்படின்னு கேட்குது. எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்க, எனக்குன்னு எதுவுமே மிஞ்சலையே, அப்படி இருக்கும்போது நான் வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லையே அப்படிங்கிறான் அவன். அவனுக்கு வியாபாரத்தில் நஷ்டம், ஆனால் வாங்கிய கடனுக்கு எல்லா சொத்தையும் விற்று கொடுத்து விட்டான். இப்போது பாப்பர் அவன், அதனால் கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். தினம் கஞ்சிக்கு கூட காசை தேடணும் நான். அப்போ இந்த பண்டிகை வேற வந்துட்டுது, குழந்தைகள் எதிர்பார்க்கின்றன, அதனால் இந்த முடிவை எடுக்கிறான் அவன். தேவதை சொல்லுது, நீ ஏன் பிறந்தாய் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. இல்லை உங்கள் அப்பா நீ உன்னை பிள்ளைன்னு சொன்னாரா, ரெண்டாவது பிள்ளைன்னு சொன்னாரா, நீ ரெண்டாவது பிள்ளை அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார், அதுக்காக நீ பிறந்தியா, அதுக்காக நீ பிறக்கவில்லை அப்படிங்குது. உங்கள் மாமா உன்னை மருமகனே அப்படின்னு கூப்பிட்டாரே, அதுக்காக நீ பிறந்தாயா, அதுக்காகவும் நீ பிறக்கவில்லை. ஒவ்வொருத்தரும் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்தின் அடிப்படையில் செயலாற்றுவதற்குத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது அவன்கிட்ட. அதை செய்வோம், அதை கடமையாய் நிறைவேற்றுவோம், அதுதான் நம்ம வேலை. அதை செய்யும்போது கஷ்டம் வரும், கஷ்டம் இல்லாமலும் போகும், இருந்தாலும் சரி செய்தபடி அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அதை செய்வது தான் விதி, கர்மா அப்படின்னு அது ஆங்கிலத்திலே அவனிடம் சொல்லுகிறது. புரியவில்லை அவனுக்கு. சும்மா இப்படியெல்லாம் கதை விடாத அப்படிங்கிறான். அப்போ என் வாழ்க்கையில் நான் என்ன தான் செய்யணும், எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறான். அந்த தேவதை சொல்லுகிறது, இப்போ உனக்கு வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்க போகிறாய். நீ பிறக்காவிட்டால் உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்திருக்கும் என்று பார்க்க போகிறாய். நாம் 2 பேருமே அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த வீட்டில் நீ பிறக்கவில்லை, நான் கூறக்கூடிய காலத்திலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக். இவன் இடம் காலியாக இருக்குது அந்த வீட்டில், மூத்த பிள்ளை இருக்கிறான், 2வதாக இவன் பிறக்கலை, இன்னொரு பையன் பிறந்திருக்கான். ஏன்னா அவங்க 3 பேர், இவன் பிறக்கலை. இப்போ இருக்கிற கதைப்படி அவன் பிறக்கலை, நீ பிறக்காததுனால என்ன விளைவு வரும்னு பாரு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுது. அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அவனோட தம்பி என்ன பண்ணுறான், ஆற்றுல தண்ணி வருது, அந்த தண்ணி வேகமாக வர்றதை பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு ஓடுறான், கரையிலேருந்து இறங்கி அந்த ஆற்று நீரை பிடிக்கலான்னு சொல்லிட்டு. இவன் பக்கத்தில் இருந்தவன் இவன் ஓடி போய்
அந்த தம்பியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காப்பாற்றுகிறான். ஆனால் அதே தம்பி இப்போ என்ன செய்கிறான்னா ஆற்றுக்கு ஓடுறான். அவனை காப்பாற்றுவதற்கு இவன் பிறக்கவில்லை, அவன் இறந்து விடுகிறான். இப்போ பார்த்தியா, உன்னோட காரணம், நீ பிறந்ததற்கான காரணம் தெரிகிறதா அப்படின்னு சொல்கிறான். உன் தம்பியை காப்பாற்றுவது கூட உன் கடமையாக இருக்கலாம், அதற்காக நீ பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது அந்த தேவதை. இப்படி ஒவ்வொரு சம்பவமாக எடுத்து சொல்லும்போது அந்த குடும்பத்தின் சம்பவங்கள் நடப்பதற்கு இவனும் காரணமாக இருந்திருக்கிறான். அதுக்குத்தான் அவன் பிறந்திருக்கான் என்பது அவனுக்கு புரிகிறது. இதெல்லாம் சரி, நான் இல்லாட்டி என் மனைவி என்ன ஆகியிருப்பா அப்படின்னு கேட்குறான். வேறு ஒருத்தனுக்கு மனைவியாக மிகவும் மோசமான சூழ்நிலையிலே, வறுமையிலே, இன்னும் பல இன்னல்களை அனுபவித்து கடைசியிலே நோயுற்று படுக்கையிலே கிடக்கிற ஒரு பெண்ணாக பார்க்கிறான் அவன். ஐயோ அப்படியா, இவளா என் மனைவி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ தேவதை சொல்வது போல எல்லோருடைய பிறப்பிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த காரணத்தை இப்போ பார்த்துட்டில்லப்பா, அப்போ நீ என்ன பண்ணுற? இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ உருவாக்கு, அதில் நடந்து பயணம் செய், நீ வெற்றியடை அப்படின்னு அவனுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு இனி நீ இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அன்று இரவு கழிகிறது. காலையில் எழுந்திருத்து கதவை திறக்கிறான். கதவை திறந்தால் அவனுடைய டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய உற்ற நண்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இவன்கிட்ட கையில் காசு இல்லை, எல்லாத்தையும் தோற்று போயிட்டான், கண்டிப்பாக கிறிஸ்மஸ் இவன் நல்லபடியாக கொண்டாட மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கான அத்தனை பொருள்களையும் அவன் வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிருக்காங்க. புது ட்ரெஸ்ஸு, கேக்கு எல்லாமே வாசலில் இனிப்புகளோடு இருக்கின்றன. அவன் அகமகிழ்கிறான். அப்போ மறுபடியும் அந்த தேவதை வந்து சொல்கிறது, நீ பிறந்ததற்கான காரணங்கள் இருந்தாலும் அவற்றை நிறைவேற்ற உனக்கு துணையாய் இத்தனை நண்பர்களும் பிறந்திருக்கிறார்கள். அப்போ நீ மட்டும் பிறக்கவில்லை, உன் நண்பர்களும் உன் வாழ்விலே பிறந்திருக்கிறார்கள் என்பதை உணர் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இப்படியாக இது ஒரு திரைப்படம் தாங்க. பழைய காலத்தில் வந்து ஒரு திரைப்படம். அது நான் 1946 வந்த ஒரு திரைப்படம். இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தை இப்பயும் கிறிஸ்மஸ் இன்றைக்கி முதல் நாள் நைட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் போட்டு பார்த்து கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்குமே ஒவ்வொரு வீட்லேயும் இது பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்குது, கலர்லேயும் இருக்குது, போட்டு பார்க்க தான் செய்கிறாங்க. ஆக ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததற்கான காரணத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதாசிரியர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மெய்ஞானியரும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடலும் உள்ளமும் ஒரே நேர்கோட்டில் உறுதியாக இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த காலத்தில் நாம் எதை வேணாலும் சாதிக்கலாம், வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையைத்தான் இந்த கதையை நமக்கு எடுத்துக்கூறு. நான் பல பயணங்கள் போயிருக்கிறேன். பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்தே பல பயணம் நான் போயிருக்கிறேன். ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறோம், நார்த் இந்தியா போகிறோம், அதுக்கு ஒரு பிளாக் கூட மெயின்டைன் பண்ணுறேன், எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பயணம் வெற்றி பெறும். நாம் போகிற இடத்துல கிடைக்கிற உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே போனால் என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியம் கெட்டு 3-4 நாட்களில் திரும்ப வேண்டியது தான். சாப்பிடுவதற்கே பணம் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துமா போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி இல்லை பயணம் அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல என்ன புதுசாக இருக்குது, நாம் என்ன பார்க்கணும், நாம் என்ன தேடி போகிறோமோ அதற்கான அடையாளங்கள் இருக்கின்றனவா அப்படிங்கிறதுக்காக நாம் தேடி போகிறது தான் பயணம். அப்படி இல்லைனா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு 3 நாளே 2 நாளே திரும்பி வந்துடும். 15 நாள் டூரை 4 நாளே திரும்பி வர்றவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் அவங்களுக்கு விளங்கவில்லை. ஒவ்வொரு செயலுக்கான காரணம் முன்னாடியே விளங்கலை. ஆனால் கிளம்பும்போது ஏதோ ஒரு துடிப்போடு கிளம்புறாங்க. அது காரணம் கூட அறகுறையாக தெரியுது. ஆனால் அது முதன்மையான காரணமாக இல்லை. கண்டாதான் அங்கே கிடைக்கிறது, புதுசாக ஏதாவது கிடைக்குதோ அதில் வித்தியாசமான அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்களிலே தயாரித்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு கண்டிப்பாக அது செரிக்காது, திரும்பி வந்துடுறான் நிறைய பேர். இல்லைனா அங்கங்கே போகும்போது வேறு வழியிலேன்னு தூங்கி வழிஞ்சிக்கிட்டு போயிட்டு என்னத்தை பார்க்கணும் பார்க்காமே வந்துட்டு இங்கே கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா பொய் சொல்லுவான், ஆமாம்மா பார்த்தேன் அப்படின்னு. இப்படித்தான் பலரும் காரணங்கள் தெரியாமல் பயணங்கள் செய்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஒரு 2 பேர் மட்டும் அவர்கள் என்ன காரணத்திற்காக பயணம் செய்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்து பயணம் செய்தார்கள். 2 பேர், ஒருத்தர் சதீஷ்குமார், இன்னொருத்தர் மேனன் அப்படின்னு 2 பேர். உலக நடை பயணத்திற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம 24 வயது இருக்கும் இவர்கள் காந்தியின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். இருவருமே நடைப்பயணத்தில் அமெரிக்கா வரை போக முடிவு செய்தார்கள். எங்கே? இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க.
சாத்தியமா அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு சாத்தியமானது அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க, நடையை கட்டினார்கள். நாம் நடைப்பயணம் போகிறோமோ அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரி நாம் எந்த கடைக்கும் போகிறதில்ல, நாம் எங்கேயுமே வாங்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நாம் பெரும்பாலும் நடைப்பயணத்தையே நம்ம தள்ளி போட்டுடுறோம். எங்கே போனோம்னாலும் நடைக்குன்னு தனியாக நாம் வாக்கிங் ஸ்லாட்டுக்கு போய் நடப்போம் வழியாக ஒரு கடைக்கு போகிறதுனா கூட நடக்கிறது இல்லை. கடைக்கு போனோம்னா வண்டி எடுத்துகிட்டு போவோம், ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்தால் கூட ஒன்று ஸ்கூட்டியில் தான் போயிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு 2 பேர் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க நேராக போய் வினோபா பாவே போய் சந்திக்கிறார்கள். அவர் ஆசி கூறிவிட்டு அவர்களுக்கு கட்டளைகள் 3 அளிக்கிறார். ஒரு வினோதமான கட்டளையை கொடுக்கிறார். இவங்க அதை முதல்ல எதிர்பார்க்கலை, ஆனால் வேறு உடனே அதை சிறமேற்கொண்டு அப்படியே நடக்கிறார்கள். நீங்கள் 2 பேரும் புறப்படும் போது என்ன செய்யணும்னா, கையில் காசு இல்லாமல் போகணும் அப்படின்ட்டார். கையில் காசு இல்லாமல் நாம் யாருமே பயணத்துக்கு கிளம்ப மாட்டோம். ஆனால் அவர் சொல்கிறார், வெறுமனே பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னா. சரின்னு தலையாட்டிக்கிறாங்க 2 பேரும். அப்போது தான் நீங்கள் பிறரை நாடுவீர்கள். எங்கே சென்றாலும் யாரோ ஒருத்தங்க வீட்டில் நீங்கள் தங்குனீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. புதிய புதிய நண்பர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சமாதானத்தை பற்றியும் காந்தியை பற்றியும் அகிம்சையை பற்றி மட்டும்தான் எல்லா இடத்திலுமே நீங்கள் சொல்ல வேண்டும் இந்தியாவை பற்றி பேசும்போது அப்படின்னு 3 கட்டளைகளை எடுக்கிறார். அது கிட்டத்தட்ட இப்போ நம்மளெல்லாம் பார்க்குறது சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த துறவரத்தார் இல்லை வாழ்க்கை போல தான் இருக்கிறது ஆல்மோஸ்ட். அதை தான் அவர் வினோபா பாவே சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் காந்தியன் தாட்டில் அதிகமாக மூழ்கி போனவர். அதனால் இவங்களுக்கு அதை தான் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்புனோன்னே எல்லோரும் காந்தி சமாதிக்கு போய் வணங்கி விட்டு வெளியில் வரும்போது பத்திரிகைக்காரர்கள்லாம் உடனே சூழ்ந்துக்கிறாங்க. அவரை சூழ்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன நடந்து போகிறீங்களாமே, எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் விசா வேணுமா, எப்படி நீங்கள் போவீங்க, கடல்லாம் வருமே அதெல்லாம் நீங்கள் நடந்து போக முடியுமா அப்படின்னு நக்கலாக கேட்குறானுங்க. நாங்கள் அந்த மாதிரி வர நேரத்தில் படகுல போவோம், ஆனால் நிலப்பகுதி வந்துட்டால் நடந்து தான் போவோம். நாங்கள் போகிற இடத்துலலாம் சமாதானத்தையும் அகிம்சையையும் தான் வலியுறுத்த போகிறோம் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு போவீங்களா, அங்கே உங்களை உள்ளே விடுவாங்களான்னு கேட்குறாங்க. விடுவாங்க, என்ன இருக்குது, போய் அங்கே போய் பார்த்தா தானே தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கூட ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டானே, நீங்கள் எதிரி நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களே அப்படிங்கிறது மாதிரி இவங்க 2 பேரும் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்க சிரிச்சுக்கிட்டே இந்தியாவின் பார்டரை போய் தாண்ட போகிறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு சின்ன கூட்டம் வர்றாங்க. சில பத்திரிகையாளர்கள் இவரோட பேட்டி எடுத்துகிட்டு ஒரு 2 சாப்பாடு பொட்டலமாவது கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா அது எதிரி நாடு, உங்களுக்கு எதுவுமே தரமாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, அடுத்த நாட்டு மனிதர்களை நம்பாதவன் அங்கே செல்ல தகுதியற்றவன் அப்படின்னு சதீஷ் சொல்கிறார். அவர் பத்திரிகையாளர்கள் ஒரு உதவியை செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்குறாரு. என்னென்னா, நாங்கள் இருவரும் இந்தியாவிலேருந்து உலக சமாதானத்திற்காக காந்திய வழியில் நடைப்பயணம் செய்கிறோம் அப்படிங்கிற செய்தியை பரப்புங்கள், முடிஞ்சதுன்னா அதில் எந்தெந்த நியூஸில் சேனலில் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுங்க, நீங்கள் அது போதும் எங்களுக்கு செய்கிற உதவி, சாப்பாடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையில் 10 பைசா கூட இல்லாமல் ஒரு ஜோல்னா பையை போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த செய்தி ஒரு நாளிதழை கையில் எடுத்துக்கொண்டார்கள். பாகிஸ்தான் போய் இறங்குறாங்க. அங்கே எல்லையிலே இருந்த அந்த பாஸ்போர்ட் அலுவலகம், இமிக்ரேஷன் அதெல்லாம் வரும். அந்த இடத்துக்கு போனோடனே இவங்க நடந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரையும் ஒரு மாதிரியாக பார்க்குறான். அப்புறம் கையில் இருக்கிற பேப்பரை பார்க்குறான். அப்படின்னு சொன்னோன்னே அவனுங்க நியூஸை முன்னாடியே பார்த்துருக்கான் போல இருக்கு. ஆஹா, நீங்கள் தானே அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாம்ப் அடித்து உள்ளே போங்கன்ட்டான். அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வரல. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அங்கே ஒரு ஆசிரியர் அவரை பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் தானே உலக நடைப்பயணம் வந்திருக்கீங்க, வாங்க வாங்க, அதுவும் காந்தியை பற்றி எங்கே பார்த்தாலும் பரப்புரை செய்ய போகிறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அவர் அங்கே போனோன்னா அவருக்கு 3 வேளை சாப்பாடு போகிறாங்க, நைட்டு தங்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரி உதவி நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கிற வரைக்கும் என்னை கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். நாங்கள் ஒரு நாள் தான் தங்குவோம், நாங்கள் மறுபடியும் புறப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் புறப்படுகிறார்கள். நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா, நான் ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யா போய் அங்கேருந்து யூரோப் போய் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரூட் மேப்லாம் காட்டுறாங்க. சரின்னு 2 பேரும் ஆப்கானிஸ்தான் நோக்கி பயணத்தை தொடர்கிறார்கள். சதீஷ் கிளம்புறாரு, பின்னாடியே அந்த மேனன் கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் அங்கே இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரையும் தாண்டி பல புதிய சகோதரர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் இவர்களை ஆதரிக்கிறார்கள், உணவை அளிக்கிறார்கள், நீரை அளிக்கிறார்கள், வேண்டிய உதவிகளை செய்கிறார்கள். எல்லாருமே வாகனத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்கள் நடந்தே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும்
ஒரு பிச்சைக்காரர்களைப் போல அங்கங்கே பிச்சை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படியே அவர்கள் கைபர் கணவாய் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அந்த காலத்தில் ஐதர் அலி வழியாக தான் வந்தாங்க, ஆரியர்கள்லாம் அந்த பக்கம் தான் வந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த கைபர் கணவாய் வழியாக செல்லும்போது அங்கே ஒரு காரில் ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாரு. இவர்களை பார்த்து எங்கே செல்கிறீர்கள், என் காரில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து அமெரிக்கா வரையும் நடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு இந்த இந்தியர்கள் இப்படி தானே எதையாவது முட்டாள்தனமாக செய்வாங்க, எவ்வளவோ போக்குவரத்தெல்லாம் வந்துருச்சு, இப்போயா போய் நடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறார்கள். இல்லை நாங்கள் ஸ்டபனாக நடந்து தான் போவோம், இதுக்கெல்லாம் இந்த ஏற்பாடெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டோன்னா ஒரு வரைபடத்தெல்லாம் காட்டுறாங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து போனாக்கா நேராக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான வழிவகைகள்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் போகிறீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்தால் இந்த விசிட்டிங் கார்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் போயிடுறார். அவர்கள் ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவிலேருந்து கடல் மார்க்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் அங்கே போட்டோ கப்பலோ பிடிக்கிறாங்க. அதுலேருந்து அப்படியே நிலப்பரப்பு அடுத்த யூரோப்புக்கு போகிறாங்க. அங்கேருந்து நடந்து ஒவ்வொரு நாடாக குட்டி குட்டி நாடெல்லாம் வருது, எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் அமெரிக்காவுக்கு போய் சேர்கிறார்கள். அமெரிக்காவுக்கு போனோன்னா அங்கே இருக்கிற இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டமே வரவேற்கிறார்கள். அப்போ அடுத்த நாடுகளிலும் பல சகோதரர்கள் வரவேற்று இவர்களுக்கு வேண்டியதை செய்து அனுப்புகிறார்கள். அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி இதில். அங்கே போனோன்னே, அமெரிக்காவுக்குள்ளே போனோடனே முதல் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தார்ல, அவர் வீட்டில் போய் நைட்டு கதவு தட்டுறாங்க. அவர் வந்து கதவை திறக்கிறாரு. பெரிய ஆச்சரியம். நான் உங்களை கைபர் கணவாயில் பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கீங்களா, எப்படி வந்தீங்கன்னா நான் நடந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு மேலும் ஆச்சரியமாக அவர்கள் இருவரையுமே கட்டி தழுவுகிறார். பல பொதுக்கூட்டங்களுக்கு அவரே ஏற்பாடு செய்கிறார். அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். அதன் பிறகு அமெரிக்காவிலே முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சென்று விட்டு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு உலகளவில் சத்தியத்தையும் சமாதானத்தையும் அகிம்சையையும் பரப்ப வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருவரும் அப்படிங்கிறது தான் அவர்கள் காரியம் ஆற்றும் போது நமக்கு தெரிகிறது. அப்போ காரியம் அறிந்து எவர் ஒருவர் கர்மம் செய்தாலும் கண்டிப்பாக வெற்றியே அடைவார்கள் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூக்குமமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ நாம் என்ன காரணத்துக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத எப்போ நாம் கண்டுபிடிக்கிறோமோ கண்டிப்பாக வாழ்க்கையிலே நாம் முன்னுக்குத்தான் வருவோம். இன்னும் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட குறிப்பிடுகிறேன். அது மிக மிக எல்லாருக்குமே அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் தான். 1888 பாம்பேலேருந்து ஒரு கப்பலுக்கு லண்டனுக்கு ஒரு கப்பல் புறப்படுகிறது பாம்பேலேருந்து. அதில் இந்தியாவிலேருந்து 19 வயசு பையன் ஒருத்தன் லண்டனுக்கு போகிறான். அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலம் பற்றி அவ்வளோதான் தெரியாது, ஏதோ படிச்சிருக்கான் அவ்வளோதான். பெற்றோர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள். அவனை லண்டனுக்கு அனுப்புறதுக்கு பணம் இல்லை. அங்கங்கே கடனை வாங்கி படிக்க வைக்கிறாங்க. அவன் படிக்கணும்னு முஸ்தீபாக இருக்கிறத பார்த்துட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவன் லண்டனில் உள்ள மிகப்பெரிய கல்லூரியில் படிக்க அவனுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இதற்கு இந்தியாவில் அனுமதியும் வாங்கிவிட்டான். முதல் அந்த லண்டன் செல்வதற்காக அந்த பையன் புறப்பட்டு போகிறான் அதே கப்பலில். அதுவும் சரியான ஆங்கிலம் கூட பேசுது. எல்லாருமே அந்த நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க தான் அதில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன்னா வாயை திறந்து எவனும் பேச மாட்டான். ரொம்ப கிட்டக்க போய் கேட்டால் தான் காதில் விழுவுற மாதிரி தான் அவங்க எல்லாருமே பேசுவாங்க. அப்போ தாய்மொழி தான் இவனுக்கு தெரியும், இருந்தாலும் ஆங்கிலத்தில் எழுத தெரியும், படித்து புரிஞ்சுக்க தெரியும், ஆனால் பேச தெரியாது. அந்த 18 நாட்கள் அந்த கப்பலில் செல்ல வேண்டும். இருந்தாலும் துணிச்சலாக பயணம் செய்கிறான். விமானத்தில் 8 மணி நேரம் பயணம் செஞ்சாலே லண்டனுக்கு இப்போ போகிறான். ஆனால் 18 நாளும் அவன் என்ன செய்கிறான், அங்கே போய் இருந்தவனே யார்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரில. உள்ளேக்குள்ளே பயம் வந்து கவி கொள்கிறது, சங்கோஜம் வேறு. ரூம்லேயே எப்போ பார்த்தாலும் அடகட்டு கிடக்கிறான். அவங்கவுங்க வர்றாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, அவங்களுக்குள்ளே சம்பாதிச்சுக்கிறாங்க. இவனால் யார் கூடயும் கலந்துக்க முடியல. அங்கங்கே ஒதுங்கி நிற்கிறான். ரூமில் போய் பூந்துக்கிறான். சாப்பாடு நேரம் வந்துருச்சுன்னா யாருமே சாப்பிடாமல் எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த கேன்டீனுக்கு போகிறான். அங்கே போய் அந்த பேண்ட்ரியில் போய் என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன கடைசியில் அந்த காஞ்ச ரொட்டி தான் இருக்கும். பாக்கியெல்லாம் அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டு விட்டு திருப்பி வந்து படுத்துக்கிறான். ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு இந்தியர் ஒருத்தர் 3 பேர் பயணம் செய்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க வந்து, யார் பண்ணி எங்கேருந்து வந்திருக்கேன், அந்த மாதிரி நான் படிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஏன் இங்கே வந்து எல்லார்ட்டையும் பழக மாட்டேங்கிற, நீ பாட்டி எல்லாரையும் பழகினாதானே உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு சாப்பிட வேணும்னா கூட நீ போய் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியது, ஏன் கடைசியில் வர்ற, கடைசியில் ரொட்டியை தின்னுட்டு போகிற, நானும் 2 நாளாக உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு.
அப்போ சில இந்தியர்கள் எல்லார்ட்டையுமே நாங்கள்லாம் சகஜமாக பேசுகிறோம், அந்த மாதிரி நீனும் பேச கற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. ஆங்கிலம் அப்படிங்கிறது உனக்கு வரலன்னு நீ நினைக்கிற, தயக்கமாக இருக்கிற, ஆனால் பேசினாதான் அந்த ஆங்கிலம்ங்கிறதே உனக்கு வரும். ஆனால் உனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் பேசு. எப்போ நீ அப்ளிகேஷன் ஃபுல்லப் பண்ணியிருக்க, அவங்க காலேஜில் உனக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் வாங்கியிருக்க, இவ்வளவு இங்கிலீஷ் உனக்கு தெரிஞ்சிருக்கு, பேசுகிறதுக்கு மட்டும்தானே தெரியல. நீ ஒன்றும் லிட்டரலாக பேசணும்னு அவசியமே இல்லை. உனக்கு என்ன ஆங்கிலம் தெரியுமோ குட்டி குட்டி வாக்கியமாக பேசு. அப்போ நீ அங்கே போய் படிக்கிற காலத்தில் நீ என்ன செய்வ, இப்படியே இருந்தீன்னா இங்கேருந்தே பேசி பழகு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அவர்கள் அந்த உத்வேகத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தன்னுடைய சங்கோஜத்திலிருந்து வெளியே வர தொடங்குகிறான். இருந்தாலும் அவனால் முடியல. அந்த கப்பலில் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறான், லண்டனுக்கு போய் சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் அவனை பயத்தை கவ்விக்கொள்ள செய்கிறது. ஒரு பெரிய பெரிய பில்டிங்கு, அவன் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றான். அந்த காலேஜுக்கு போய் சேர்ந்தோன்னா அவங்க இருக்கிறவங்களெலாம் பார்த்து பேசுகிறான். அப்பையும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறான், கையில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிக்கிறான், இப்படி தான் இருக்கிறான். அங்கேயே ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, சக மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோட தங்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கொள்கிறான். அவனுடைய வாழ்நாளில் பெரும்பகுதி அங்கே வெளியில் எப்படி போகிறதுங்கிறதுல யோசித்து உள்ளுக்குள்ளேயே அடைபட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே லண்டனை சுற்றி பார்க்கிறான். எல்லோரோடையும் சகஜமாக பேசுகிறான். அந்த கல்லூரியின் படிப்பு முடிகிறது. பின்னாடி பெரிய போஸ்ட் அவனுக்கு கிடைக்குது. ஒரு நல்ல வேலையில் இருந்து தாயகம் திரும்புகிறான். அதன் பிறகு இங்கே வேறு பல பணிகளை செய்கிறான். ஒரு முறை சென்னைக்கு வந்தான். அதே அன்னைக்கு சென்ற அந்த சிறுவன் இன்று பெரியவனாக மாறி வந்திருக்கிறான். அவனை வரவேற்க சென்னை நகரமே திரண்டு ரயில் நிலையத்திலே காத்திருந்தது. அங்கு வந்தபோது என்ன மொழியில் அவன் பேசினான் என்றால், அவனுக்கு தமிழில் பேசுகிறதா ஆங்கிலத்தில் பேசுகிறதா இல்லை என்னத்தில் பேசுகிறது அப்படிங்கிறது புரியலை. இருந்தாலும் கடைசியிலே ஆங்கிலத்தில் 2 வார்த்தை, சகோதரர்களை உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் மகாத்மா காந்தி. இவ்வளவு சந்தோஷத்தோட வெளிநாட்டுக்கு எப்படி போகிறது படிக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர் அதையும் மீறி போகிறார் என்றால், தான் எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற காரணத்தை அறிந்த அந்த மகான் அகிம்சா மூர்த்தியாக மாறி இந்த இந்தியாவிற்கே வாழ்க்கையிலே ஒரு பெரும் பகுதியை செலவிட்ட அந்த மகாத்மா அவர்கள் தான் நமக்கு அகிம்சை வழியிலே வாங்கி கொடுத்திருக்கிறார் சுதந்திரம் என்று சொன்னால், இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் நமக்கு தேவையில்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஆக காரணத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். வாழ்க்கையிலே நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், நான் என்ன காரணத்துக்காக நாம் செயல்பட வேண்டும், அதனால் என்ன விளைவு வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காரண காரியமுமே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா விஷயமுமே இவன் ஏன் பிறந்தான் அப்படின்னு சுற்றத்தாரும் நட்பும் சுற்றி உள்ள மக்களும் நம்மை இகழத்தான் செய்வார்கள். அப்படி இருந்தும் நாம் பிறந்ததற்கான காரணத்தை அறிந்து காரியமாற்றுவதில் தான் நாம் வெற்றியாளனாக திகழ முடியும், சாதனைகளை படைக்க முடியும். ஒரு மனிதன் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுமே இந்த பூவுலகில் எந்த இடத்தில் பல ஜீவராசிகளின் மத்தியில் எந்த சூழலில் எப்படி கடமையாற்ற வேண்டும் என்ற காரணத்துடன் தான் தோன்றுகிறார்கள் என்பதை அவரவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல புரிந்து கொண்டவர்கள்தான் மகாவீரர், புத்தர், இயேசு, முகமது நபி என்று அத்தனை பேருமே தன்னுடைய காரணத்தை முன்பே உணர்ந்து இங்கே தோன்றியவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் அவர்கள் கடவுள் தன்மை முழுமையாக பெற்று கடவுளாக இன்றும் மக்களால் போற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஒருவேளை அவர்கள் விதிவட்ட வழி என்று வாழ்ந்திருந்தால், அந்த விதியை தவறாக புரிந்து கொண்டு வாழ்ந்திருந்தாலும் மீண்டும் பிறந்துதான் கடவுள் தன்மையை எதிர்க்க முடியும். எவருடைய வாழ்வும் அட்டவணை இட்டபடியோ இல்லை பட்டியல் இட்டபடியோ வாழ்க்கை சம்பவங்கள் திகழ்வதில்லை. பிறப்பின் இரகசியத்தை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கேற்ற வாழ்வு முறையை தேர்வு செய்கிறார்கள். அதன் பின்தான் ஒரு காலத்தில் கடவுளாக மதிக்கப்படுகின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல் பல குற்றச்சாட்டுகளை அடைந்து கடைசியில் சிறுவேலை அளந்த இயேசுவை கூட கடைசியில் சித்திரவதை செய்து தான் அவரை கொன்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அத்தனை அவஸ்தைகளையும் அந்த இயேசு ஏற்கிறார். தன்னை ஒரு தேவமைந்தன் அப்படின்னு தான் சொல்கிறார். அரசர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, நீ இந்த நாட்டுக்கு தான் அரசன், நான் இந்த உலகத்துக்கே அரசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த நாசரத்து அசுரன் அந்த மன்னன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, நீ உலகத்துக்கே அரசன்னா நீ இந்த கிரீடத்தை தான் வச்சுக்கணும்னு அவனுக்கு முள்ளு கிரீடத்தை தலையில் வச்சு அமுக்குறான். அவன்
அதன் பிறகு பல குற்றச்சாட்டுகள் ஈட்டியும் வாழும் கொண்டு தான் அவனை துன்புறுத்துகிறார்கள் அந்த இயேசுநாதரை. அவரை அந்த சமயத்தில் கூட அவர் என்ன செய்கிறார், சிறுவேலை அடிக்கும்போது கூட அவர் அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர் நான் பிறந்த காரணம் நான் யார் என்று தெரிந்து கொள்ளத்தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தன்னை உடல் அல்ல, இந்த மனம் அல்ல அப்படின்னு அவர் நினைத்திருக்கிறாராக. அதனால் உடல் வலியும் அவருக்கு தெரியல, மன வேதனைகளும் அவருக்கு தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுபோல் பல தெய்வீக புருஷர்களும் தாங்கள் எதற்காக என்ன காரணத்திற்காக மனிதனாக பிறந்துள்ளோம் என்பதை உணர்ந்து புரிந்து அவ்வழியில் காரியம் ஆற்றினார்கள். தம் தவ வாழ்வில் வாழ்ந்த பல வழி வேதனைகளை பொறித்து கொண்டு சகிப்புத்தன்மையுடன் எல்லை வரை சென்று வாழ்ந்துள்ளார்கள் என்பதே உண்மை. அவையே அந்தந்த மதத்தின் ஒழுக்கமாக, கலாச்சாரமாக, தவ வாழ்வாக இன்று நமக்கு அந்தந்த சமயமும் வழங்கி கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பயணித்தாலே வாழ்க்கைக்கான காரணங்கள் புரிந்து நம் வாழ்விலும் நாம் வெற்றியடையலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாம் சந்திப்போம் வேறு ஒரு வகுப்பிலே என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக